வணக்கங்க. நான் உங்கள் புவி. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இவங்கள பற்றி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவங்களுக்காக இந்த ஸ்டோரி. ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. லவ் பண்ணிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்கலை, வேறு வேறு ஜாதி, அதனால இந்த கல்யாணம் வேணாம், நடக்காது, நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் சரி பையன் வீட்டில் சரி ரெண்டு சைடில் சப்போர்ட் இல்லை. பொண்ணு பையனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்குவோம், இல்லைனா வேறு கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் ஸ்ட்ராங்காக இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் நல்லபடியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. குழந்தை பிறந்து அப்போ வரைக்கும் அப்பா அம்மா கூட எந்த ஒரு டச் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த நியூஸ் எப்படியோ அவங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, என்ன இருந்தாலும் நம்ம பேர குழந்தை தானே, நம்மளால் பார்க்க முடியல, நம்மளோட வம்சம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே அதிகம் ஒரு பாசம் வந்து மனசு பொண்ணு இப்படி தப்பு பண்ணிட்டு போயிட்டான்னு அந்த வருத்தம் இருந்தாலும் அந்த பேர குழந்தை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் வந்து நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம போய் நம்ம பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க, நம்ம குழந்தைய போய் பார்க்கறது போகிறது தெரிஞ்சால் என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க மனைவிக்கிட்டேயும் சொல்லி பேசினாங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து சொல்கிறது வந்து இல்லைங்க, நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே இருந்திருக்காங்க. பார்க்கணும் தள்ளி போட்டு கடைசியாக ஒரு நாள் பார்க்கலான்னு அப்படின்னு போகும்போது உடம்பு சரியில்லாம அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு வந்து இது நடக்கணுமா, அது நடக்கணும்னு நினச்சா நீங்களே செய்யுங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் யோசிக்காதுங்க. அவங்க வந்து உங்கள் லைஃப் வர மாட்டாங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.